செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மக்காவை பற்றி, மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி, கஅபாவை பற்றி அதிகம் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் மதீனா மஸ்ஜிதுன் நபவியை பற்றி பேசப்படுவது மிக 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 குறைவு. இது ஹஜ்ஜுடைய காலம். பலருக்கு ஹஜ் கடமையாகியும் உம்ரா கடமையாகியும் அந்த கடமையை நிவர்த்தி செய்யாமல் பிற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஹஜ்ஜை உம்ராவை பிற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆசை, ஆர்வம், நான் அவசரமாக ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும், அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உண்டாக்குவதற்காக மதீனாவையும் மஸ்ஜிது நபவியை பற்றியும் ஓரளவு விரிவாக இந்த இடத்தில் பேசலாம் என்று நினைக்கிறேன். கஅபா, மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா, இதை பற்றி அதிகம் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியை பற்றி பேசப்படுவது மிக குறைவு. மக்கா ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டிய நாள் முதல் முழு உலகத்தில் இருந்தும் மக்கள் கஅபாவுக்கு வந்தார்கள், தவாப் செய்தார்கள். மக்காவுக்கு மக்கள் அடிக்கடி வந்து செல்வார்கள். அதனால் மக்கா ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. அரேபியர்களை பார்த்து வேறு சமூகங்கள் பொறாமைப்பட்டார்கள். வணிகத்தில், பிசினஸில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். காரணம், கஅபாவுடைய அந்த மக்காவுடைய அந்த பகுதிக்கு உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். மக்கா என்பது அந்த காலம் முதல் பிரபல்யமான ஒரு ஊராக இருந்தது. பலஸ்தீனுடைய அந்த கஸாவுடைய பகுதி, மஸ்ஜிதுல் அக்ஸா, நபிமார்கள், ரசூல்மார்கள் அதிகமாக வாழ்ந்த இடம். ஆரம்ப கிப்லாவே மஸ்ஜிதுல் அக்ஸா தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூட ஷாமை பற்றி, அதாவது அந்த பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், லெபனான், யமன், அந்த பகுதிகளுக்கு தான் ஷாம் என்று சொல்லப்படும். ஷாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல நன்மாராயங்கள் சொன்னார்கள். லட்சக்கணக்கான நபிமார்கள் அந்த ஷாமுடைய பகுதியில் வாழ்ந்தார்கள். இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தாரீக் இப்னு அஸாக்கிர் என்ற வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்கிறார், இந்த ஷாமுடைய எந்த பகுதியை தோண்டினாலும் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கலாம். எந்த பகுதியை தோண்டினாலும் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கும் என்பது அர்த்தமல்ல. லட்சக்கணக்கான நபிமார்கள், ரசூல்மார்கள் அந்த ஷாமுடைய பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர் நிரூபிக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஷாமுடைய பகுதி, அதாவது பலஸ்தீன், பிரபல்யமான பூமியாக அந்த காலம் முதல் இருந்தது. ஆனால் மதீனாவை பொறுத்த வகையில் சாதாரண ஒரு பின்தங்கிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனா என்றால் மதீனத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய சிட்டி, ரசூலுல்லாஹுடைய நகரம். மதீனாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போதும் யா அஹ்ல யஸ்ரிப், யஸ்ரிப் வாசிகளே என்றுதான் மதீனா வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். மதீனாவுடைய ஆரம்ப பெயர் யஸ்ரிப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மூலம் மதீனத்துன் நபி, நபியுடைய பூமி, நபியுடைய சிட்டி, சுருக்கமாக மதீனா என்று சொல்லப்பட்டு வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனா
ஒரு பின்தங்கிய பகுதி, ஒரு தொற்று நோய் பரவுகிறது. எந்த அளவுக்கு என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மதீனா அர்துல் பலா, பலாய் முசீபத்துடைய பூமி என்று சொன்னார். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கமா ஹப்பப்த இலைனா மக்கத வஷத். யா அல்லாஹ், மக்காவை எங்களுக்கு நேசத்துக்குரியதாக நீ எப்படி மாற்றினாயோ அதே போன்று மதீனாவை எங்களுக்கு நேசத்துக்குரியதாக மாற்றுவாயாக. அவ் அஷத்த, மக்காவை விட மதீனாவை விருப்பத்துக்குரிய இடமாக ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மதீனாவுக்கு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாயினா. முழு மதீனாவுக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். உண்மையாகவே மதீனா பரக்கத்தான ஒரு பூமி. அந்த மதீனா என்ற சிட்டியில் இருந்துதான், நகரத்தில் இருந்துதான் சிறந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய, அல்லாஹுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாகிகளை அந்த மதீனாவில் தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். முழு உலகத்திற்கும் இஸ்லாம் அந்த மதீனாவில் இருந்துதான் சென்றது. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னர் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது. இஸ்லாம் மிக வேகமாக பரவியது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு மஸ்ஜிதை பற்றி சொல்கிறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா. அந்த மஸ்ஜித் தக்வாவின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இறையச்சத்தால், பயபக்தியால் அந்த மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மஸ்ஜித் எந்த மஸ்ஜித் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை வந்தது. ஒரு சஹாபி சொன்னார், அது மஸ்ஜிதே குபா. இன்னொரு சஹாபி சொன்னார், இல்ல, அது மஸ்ஜிதுன் நபவி, ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மஸ்ஜிதி ஹாதா, அது என்னுடைய இந்த மஸ்ஜிது தான் என்றார்கள். மஸ்ஜிதுன் நபவி தான் என்றார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுன் நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹுடைய அந்த பள்ளி வாயலில் ஒரு தொழுகை தொழுவது எவ்வளவு சிறப்புக்குரியது தெரியுமா? ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் மிம்மா சிவாஹு. என்னுடைய மஸ்ஜிதில் ஒரு தொழுகையை தொழுவது ஏனைய மஸ்ஜிதுகளில் 1000 தொழுகை தொழுவதை விட சிறந்தது. சாதாரண எங்களுடைய மஸ்ஜிதுகளில் 1000 தொழுகைகள் தொழுவதை விட மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு வக்துடைய தொழுகையை தொழுவது மிகச் சிறந்தது. இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, கஅபாவை சுற்றி இருக்கிறதே மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதை தவிர மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவதை விட அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவது மிக சிறப்புக்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3 மஸ்ஜித்களுக்கு அமல் இபாதத்திற்காக பயணம் செய்யலாம். 3 மஸ்ஜிதுகளை தெரிவு செய்து அந்த 3 மஸ்ஜிதுகளுக்கு அமல் இபாதத் செய்வதற்காக தயாராகி நீண்ட தூரம் பயணம் செய்து செல்லலாம். அது நன்மையான காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மஸாஜித். 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் பயணம் செய்யலாம். முதலாவது அல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபாவை சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, கஸாவில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. மூன்றாவது சொன்னார்கள் வ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த மஸ்ஜித். ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றுகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஹஜ் உம்ரா நிறைவேற்ற வசதி இருந்தும் தாமதமாக்கிக் கொண்டு பொடும் போக்காக இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்காவுடைய கஅபாவுடைய
மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியுடைய சிறப்புகளை சரியாக படியுங்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மஸ்ஜிது நபவி கட்டப்படுவதற்கு முன்னர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி قبل أن يبنى المسجد في مرابض الغنم. மஸ்ஜிது நபவி கட்டப்படுவதற்கு முன்னர் ரசூலுல்லாஹ் ஆட்டுப்பட்டிகளில் ஆடுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸுடைய அர்த்தம், ஆடு தொட்டிகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி தொழுந்தார்கள் என்பது அர்த்தமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் பயணம் செய்து வந்தார்கள். மதீனாவாசிகள் எல்லாரும் போட்டி போட்டார்கள், ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டில் தான் தங்க வேண்டும், ரசூலுல்லாஹ் என்னோடு தான் இருக்க வேண்டும் என்று எல்லா சஹாபியும் ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸ்வா என்ற ஒட்டகத்தில் இருந்து இறங்கிவிட்டு சொன்னார்கள், ஹல்லு சபீலஹா ஃபஇன்னஹா மஅமூரா. அந்த ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், அது ஏவப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் அது அமர்கிறதோ அங்குதான் நான் தங்குவேன், அங்குதான் மஸ்ஜித் கட்டப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்ந்தது. அந்த இடம் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யதீம் 2 அனாதைகளை அவர் பராமரித்து வந்தார். அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருந்தது. சஹல் சுகைல் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற 2 யதீம்கள் அனாதை பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காணிக்கு விலை பேசினார்கள். சஹல் சுகைல் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நஹபுஹு லக், உங்களுக்கு நாம் ஹிபத்தாக தருகிறோம், பணம் தேவையில்லை யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதை கட்டுங்க என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேவையில்லை, விலையை சொல்லுங்கள், நான் பணத்தை தருகிறேன். விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அஷ்ரு தீனார், 10 தீனார்கள் என்று முடிவு செய்யப்படுகிறது. 10 தீனார்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பணத்தை கொடுத்து காணியை வாங்கினார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த 2 சஹாபியும் அந்த 2 சிறுவர்களும் காணியை ஹிபத்தாக கொடுக்க தயாராகினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹுடைய கையில் பணமும் இல்லை. ஒரு பொது சொத்து என்று வரும்போது தனி ஒருவருக்கோ இருவருக்கோ சொந்தமானதாக இருந்தால் காலப்போக்கில் அது பிரச்சனை உருவாகலாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பனுடைய பணத்தை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணத்தை கொடுத்து அந்த காணியை வாங்கினார்கள். அந்த காணியுடைய பகுதி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீஹா குபூருல் முஷ்ரிகீன், அந்த காணியில் தான் முஷ்ரிக்குகளுடைய கபூர்கள் இருந்தது, ஒரு மையவாடியாக இருந்தது. வஹைபுன், சில இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்தது. வனஹலுன், பேரிச்ச மரங்களும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், அங்கிருக்கக்கூடிய குபூருல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுடைய கபர்கள் எல்லாம் தோண்டப்பட்டு அவர்களுடைய உடல்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கிருந்த குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டது. பேரிச்ச மரங்களை வெட்டினார்கள், அந்த பூமியை பதப்படுத்தினார்கள், சுத்தமாக்கினார்கள். அதற்கு பின்னர் தான் மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியை கட்டும் போது பேரிச்ச மரத்தினுடைய கட்டைகளை வைத்துதான், கம்புகளை வைத்துதான் கட்டினார்கள். நாலா பக்கமும் சிவர்களை ஏற்றினார்கள். களி மண்ணினால் செய்யப்பட்ட கற்கள் இருக்கிறது. அந்த கற்களின் மூலம் மஸ்ஜிது நபவியுடைய சிவர்கள் ஏற்றப்படுகிறது. தூண்களாக ஈத்த மரம் வைக்கப்படுகிறது.
மஸ்ஜிது நபவியில் 18 தூண்கள் இருக்கிறது. கூரை அமைப்பதற்காக 18 தூண்களை ஈத்த மரத்தினால் அவர்கள் உருவாக்கினார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரம் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்தது. வடக்கு பகுதியில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, கிப்லா அந்த பக்கம். அதனால் வடக்கு பகுதியில் வாசல் வைக்கவில்லை. அடுத்த 3 திசை, தெற்கு பகுதியில் ஒரு வாசலை வைத்தார்கள். கிழக்கு மேற்கு 2 பகுதியிலும் 2 வாசல்கள் வந்தது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, 18 தூண்கள். 18 தூண்களுக்கு மேலால் கூரையை அமைத்தார்கள். கூரையை அமைக்கும் போதும் ஈத்த மரத்தினுடைய கட்டைகளை வைத்து, ஈத்த மரத்தினுடைய ஓலைகளை வைத்து கூரையை செய்தார்கள். மஸ்ஜிதுடைய முதலாவது 2-3 சஃப்கள் மட்டும்தான் மேலால் மூடப்பட்டது. சவுதி அரேபியாவில் மழை பெய்வது மிக குறைவு. அதனால் தொழக்கூடிய இடம் முஸ்லிம்கள் குறைவாக இருந்தார்கள். தொழக்கூடிய இடத்திற்கு மட்டும் கூரைகளை அமைத்து அடுத்த இடங்களை சும்மா விட்டார்கள். கிப்லா மாற்றப்படுகிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரஜபுடைய மாதம். கிட்டத்தட்ட 16 மாதங்கள் மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுந்தவர்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா வடக்கு என்றால் காபா தெற்கு, நேராக ஆப்போசிட் அந்த பக்கம் கிப்லா மாற்றப்படுகிறது. கிப்லா மாற்றப்பட்டதும் அங்கிருந்த கதவு மூடப்படுகிறது. வடக்கு பக்கம் கிப்லா இருந்தது, ஆரம்ப கிப்லா. அங்கு ஒரு கதவு இருக்கவில்லை. தெற்கில் இருந்த கதவை அந்த பக்கம் மாற்றினார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தெற்கு பகுதிக்கு கிப்லா வருகிறது. அந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹுடைய மிம்பரும் வருகிறது. அந்த இடத்தில் 2-3 சஃப்களுக்கு ஈத்த மரத்தினுடைய ஓலைகளை வைத்து கூரையை செய்தார்கள். இந்த பக்கம் ஆரம்ப கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பக்கமும் 2-3 சஃப்கள் கூரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நடு இடத்தில் ஃப்ரீயாக இருக்கிறது, கூரை இல்லாமல். அஸ்ஹாபு சுஃபா, சுஃபா வாசிகள், திண்ணை தோழர்கள் என்று நாம் சொல்கிறோமே, அவர்கள் மஸ்ஜிதிலேயே இருந்து குர்ஆனை ஹதீஸை படித்துக் கொண்டார்கள். குர்ஆனுடைய வசனங்களை பாடமாக்கினார்கள், விளக்கங்களை கேட்டார்கள், ஹதீஸ்களை பதிவு செய்தார்கள், ரிவாயத் செய்தார்கள். அவர்கள் தங்கி இருந்தது ஆரம்ப கிப்லாவாக இருக்கும் போது இருந்த முதல் 2 சஃப்களை மறைத்திருந்தார்களே, அந்த பகுதியில் தான் அஸ்ஹாபு சுஃபாக்கள் தங்கியிருந்தார்கள், வாழ்ந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்பொழுது மிஹ்ராப் கட்டப்பட்டிருக்கிறது. மிஹ்ராப் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் கட்டப்படவில்லை. உமையாக்களுடைய ஹிலாஃபத்தின் போதுதான் மிஹ்ராப் அமைக்கப்பட்டது. இப்பொழுதுள்ள மிஹ்ராபுக்கு பக்கத்தில் அல் உஸ்துவானத்துல் முஹல்லகா என்று ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு ஏன் அல் உஸ்துவானத்துல் முஹல்லகா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். அந்த தூணுக்கு கீழால் எச்சு துப்பப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி யாரும் துப்ப வேண்டாம். எச்சியை துப்புவதென்றால் இடது பக்கம் துப்புங்கள், அல்லது காலுக்கு கீழ் துப்புங்கள், அல்லது ஒரு ஆடையை எடுத்து காண்பித்தார்கள், லேஞ்சை போன்றொன்றை எடுத்து காண்பித்தார்கள், இதில் துப்பி சாக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அந்த நேரம் ஒரு சஹாபி ஓடோடி வந்தார். அந்த எச்சை, அந்த இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு ஒரு வாசனை திரவியத்தை அந்த இடத்தில் தடவி விட்டார். அதற்கு பெயர் ஹலூக். அதனால தான் அந்த தூணுக்கு பெயர் அல் உஸ்துவானத்துல் முஹல்லகா, நறுமணம் பூசப்பட்ட தூண். அல் உஸ்துவானத்துல் முஸ்ஹப் என்றும் அந்த இடத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது. உஸ்துவானத்துல் முஸ்ஹப் என்று ஏன் அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஜம்அ செய்தார்கள், ஒன்று சேர்த்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஒன்று சேர்த்தார்கள். குர்ஆன் எழுதப்பட்டது
ஆனால் நுக்தாக்கள் இருக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் நுக்தாக்களை குர்ஆனுக்கு வைத்தார்கள். நுக்தாக்களை குர்ஆனுக்கு வைத்தேன். அந்த குர்ஆன் இந்த தூணுக்கு பக்கத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தது. அதனால் இந்த தூணுக்கு பெயர் உஸ்துவானத்துல் முஸ்ஹப். ஸலமத்து இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு இந்த தூணுக்கு பக்கத்தில் அதிகமாக தொழுவார்கள், அதிகமாக இபாதத் செய்வார்கள். கேட்கப்பட்டது, ஏன் இந்த இடத்திலே அதிகமாக இபாதத் செய்கிறீர்கள்? ஸலமத்து இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் அதிகமாக தொழுவதை நான் கண்டிருக்கிறேன். ஹஜ் உம்ரா போகக்கூடியவர்கள் அந்த உஸ்துவானத்துல் முஹல்லகா தூணில் எழுதியிருப்பார்கள், ஹாதிஹி உஸ்துவானத்துல் முஹல்லகா. மிஹ்ராபுடைய வலது பக்கம் இருக்கும். அந்த இடத்தில் தொழுவதை மிஸ் பண்ணாதீர்கள். ரோதாவுடைய அந்த பக்கம் தொழுவதற்கு தான் எல்லாரும் முயற்சி செய்வார்கள், போட்டி போடுவார்கள். இந்த இடத்தை சும்மா விடுவார்கள், தாராளமாக தொழலாம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபருடைய யுத்தத்திற்கு பின்னர் முஹர்ரம் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை புனர் நிர்மாணம் செய்தார்கள், கொஞ்சம் விரிவாக்கினார்கள். முஸ்லிம்கள் அதிகமாகிவிட்டார்கள், இஸ்லாம் பரவிவிட்டது. மஸ்ஜிதுன் நபவியில் இடம் போதாது, கொஞ்சம் அதிகப்படுத்தினார்கள், விஸ்தீரணமாக்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை, குறைந்த காலங்கள் தான் ஆட்சி செய்தார். அவர் ரசூலுல்லாஹுடைய அந்த மஸ்ஜிதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது மிஹ்ராப் மிம்பர் இருக்கக்கூடிய பகுதியோடு முன் பகுதி இருக்கிறது, அந்த பக்கத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். அங்கு நிறைய சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபாக்களோடு பேசி அனுமதியை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகளை கொடுத்து அந்த பகுதியை வாங்கினார்கள். ரசூலுல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்ய போகும்போது ஒரு ஸ்பேஸ் இருக்குமே, அந்த பகுதியால் நான் நடந்து செல்வோம். அந்த பகுதியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அதிகப்படுத்தினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்யும் போது மதீனா ஆட்சி பீடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதீனா தான் ஆட்சி பீடம். அதற்கு பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் இப்னு முஆவியா என்று நிறைய மன்னர்கள் கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்து ஈராக்குடைய தலைநகராக அந்த நேரத்தில் இருந்தது கூஃபா. பக்தாதுடைய சிட்டி அந்த காலத்தில் இருக்கவில்லை. அப்பாசிய கலீஃபா ஹாரூனுர் ரஷீத் தான் பக்தாதுடைய சிட்டியை உருவாக்கினார். கூஃபாவை ஆட்சி பீடமாக வைத்து அலி ரலியல்லாஹு அவர்கள் முதல் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் மதீனாவில் கடைசியாக ஹிலாஃபத் செய்த கலீஃபா. அந்த நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது மதீனா அந்த மஸ்ஜிது நபவியுடைய எல்லை இருக்கிறது, அது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விஸ்தீர்ணப்படுத்தியது, அதிகப்படுத்தியது. தெற்கு பகுதியில், அதாவது கிப்லாவுடைய பகுதி இருக்கிறதே, அங்கு பெருமொரு விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்தினார், அந்த பகுதியை விரிவாக்கினார். மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த பகுதிகளை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிகப்படுத்தவில்லை, இருந்த மாதிரியே விட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிது நபவி ஈத்த மரத்தினுடைய அந்த கம்புகளை வைத்து தான் கட்டப்பட்டிருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முதலாக அந்த கம்புகளை எடுத்துவிட்டு கற்களால் தூண்களை எழுப்பினார்கள். ஆரம்பத்தில் மஸ்ஜிது நபவி கட்டப்படும் போது களி மண்ணினால் செய்யப்பட்ட கற்களால் தான் கட்டப்பட்டது, சுடப்படாத கல். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுடப்பட்ட செங்கலை போன்ற கற்களின் மூலம் மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். அந்த நேரத்தில் பல எதிர்ப்புகள் வந்தது. ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜிதை எப்படி மாற்றலாம், எப்படி உடைக்கலாம்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மஸ்ஜிதை கட்டுவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ்விற்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவான், அதை தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னர் நீண்ட காலம் மஸ்ஜிது நபவியில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. வலீத் இப்னு அப்துல் மலிக் பின் மர்வானுடைய மகன் வலீதுடைய ஆட்சி காலம், மதீனாவுடைய அமீராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். அந்த காலம் மஸ்ஜிது நபவியில் பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கிழக்கினுடைய பகுதி, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு அந்த பகுதியில் தான் இருந்தது. ரசூலுல்லாஹுடைய வீடு, இன்னும் சில சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்தது. அதில் யாரும் கை வைக்கவில்லை. வலீத் இப்னு அப்துல் மலிக் அதில் கை வைத்தார். அதையும் உடைத்தேன் மஸ்ஜிதை விஸ்திரப்படுத்தினார். அந்த நேரத்தில் உள்ள உலமாக்கள் அதை எதிர்த்தார்கள். அதை அப்படியே வைத்திருந்தால் நல்லக இருக்கும். இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹ், அல்லாஹ்மே சத்தியமாக, லவ் தரகுஹா அலா ஹாலிஹா, ரசூலுல்லாஹுடைய வீட்டினுடைய அந்த பகுதிகளை அப்படியே விட்டிருந்தால் இப்பொழுதுள்ள மக்கள் உலகத்தினுடைய சுகங்களில் மூழ்கி போய் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது என்று ரசூலுல்லாஹுடைய அந்த வீடுகளை பார்த்து அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதை உடைக்காமல் இருந்திருந்தால் நல்லமே என்று சொன்னார்கள். ஆனால் கேட்கவில்லை. வலீத் இப்னு அப்துல் மலிக் உடைத்து மஸ்ஜிதை பெருசாக்கினார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னர் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு குப்பத்துல் ஹதுரா மஸ்ஜிது நபவியை நாம் பார்க்கும் போது சரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேல் குப்பத்துல் ஹதுரா, பச்சை நிறத்தில் ஒரு குப்பா இருக்கும், ஒரு டோம் இருக்கும். அதை கட்டியவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு சைஃபுத்தீன் கலாபூன் என்ற ஒரு சிற்றரசர் தான் அந்த குப்பத்துல் ஹதுரா, பச்சை கலர் அந்த குப்பாவை அவர் கட்டினார். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குப்பத்துல் ஹதுரா இன்றும் இருக்கிறது. மதீனா மஸ்ஜிதுடைய அடையாளமாக அந்த குப்பா தான் பார்க்கப்பட்டு வருகிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு பிரச்சனை வந்தது. குப்பத்துல் ஹதுராவை, பச்சை நிற அந்த குப்பாவை சவுதி கவர்மெண்ட் உடைக்க போகிறது. ஒரு இன்ஜினியர் மஸ்ஜிதுக்கும் பாதிப்பு வராமல், ரசூலுல்லாஹுடைய கபருக்கும் பாதிப்பு வராமல் அந்த குப்பாவை எப்படி உடைக்கலாம் என்ற ஐடியாவும் கொடுத்தார். ஏன் அதை உடைக்க பார்த்தார்கள்? ரசூலுல்லாஹுடைய கபருக்கு மேல் ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை எதிர்த்தார்களே, தடுத்தார்களே. ரசூலுல்லாஹுடைய கபருக்கு மேல் எப்படி கட்டலாம் என்று சிலர் எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் தான் மூத்த உலமாக்கள், மூத்த அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். இந்த குப்பாவை யாரும் உடைக்க கூடாது. காரணம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழி காண்பித்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் காபா கட்டப்படும் போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் போது 3 பக்கம் பெட்டியாக, ஒரு பக்கம் வட்டமாக இருந்தது. ரசூலுல்லாஹுடைய வாலிப காலம், ஒரு பெண் காபாவுடைய அந்த திரைக்கு மேலால் போட்டிருப்பார்கள் அந்த புடவை, அதற்கு சாம்பராணி பிடித்துக் கொண்டிருந்தால் தவறுதலாக நெருப்பு பிடித்து விட்டது. பாரிய நெருப்பு எழும்புகிறது. கட்டிடத்தில் பெரும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் குறைஷிகள் காபாவை மறுபடியும் கட்டுகிறார்கள். கட்டும் போது ஹலாலான பணத்தை மட்டுமே வைத்து நாம் கட்ட வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாடு எடுத்து பணத்தை சேகரித்து கட்டினார்கள். 3 பகுதியை பெட்டியாக எடுத்தார்கள். அடுத்த பகுதியை வட்டமாக இருப்பதற்கு பணம் போதாது, அதற்காக பெட்டியாகவே எடுத்தார்கள். இன்றும் அதனுடைய அடையாளமாக ஒரு துண்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு உள்ளால் நாம் தவாப் செய்தால் தவாப் கூடாது. காரணம், காபாவுடைய உட்பகுதி அது. அதை சுற்றி தான் தவாப் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபா இப்படி கட்டப்பட்டு இருக்க கூடாது. ஃபித்னாவை பயப்படுவதினால் ரசூலுல்லாஹ் உடைத்து அந்த ஒரு பகுதியை வட்டமாக எடுக்கவில்லை.
அதற்கு பின்னர் வந்த கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன் ரசூலுல்லாஹ் ஃபித்னாவை பயந்து விட்டார்கள், அதனால் நாமும் விடுகிறோம். இன்று வரை காபா பிட்டியாக தான் இருக்கிறது. எனவே மூத்த உலமாக்களுடைய மஷராவுடைய பேரில் ஃபித்னா உண்டாக கூடாது என்பதற்காக அந்த பச்சை நிற குப்பா இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சவுதியுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னர் 2 முறைகள் மஸ்ஜிது நபவியில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. 2வது முறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். மஸ்ஜிதை இன்னும் விரிவுபடுத்தினார்கள். அந்த குடையுடைய பகுதியெல்லாம் சவுதியுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னர் தான் அவர்கள் விரிவுபடுத்தினார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியுடைய அந்த மஸ்ஜிதுடைய தோற்றத்தை இன்னும் நான் விரிவாக பேசவில்லை. ஹஜ் உம்ரா சென்றவர்கள், அந்த இடத்திற்கு ஜியாரத் செய்தவர்கள் அதை லேசாக விளங்கிக் கொள்வார்கள். அந்த இடத்துக்கு போகாதவர்களுக்கு விளங்கிக் கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிது நபவி வெறும் ஒரு கட்டிடமாக இருக்கவில்லை, உயிரோட்டமுள்ள அமல் இபாதத் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. செழிப்பான ஒரு இடமாக இருந்தது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஜகாத்துடைய படங்களை எடுத்து மஸ்ஜிதை கட்டவில்லை. ஜகாத்துடைய படம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும். ஜகாத்துடைய பணத்தை மஸ்ஜிதுக்கு கட்டுவதற்காக கொடுக்க முடியாது. சிலருக்கு ஜகாத்துடைய கடமையை எவ்வாறு நிறைவு செய்வது என்பது அவர்களுக்கு தெரியாது, சரியான அறிவில்லை. மஸ்ஜிதை ஜகாத்துடைய பணத்தால் கட்ட முடியாது. அது நஜீஸான பணத்தின் மூலம் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதை கட்டவில்லை. சுத்தமான பணத்தின் மூலம் மஸ்ஜிது நபவியை ரசூலுல்லாஹ் கட்டினார்கள். மக்கள் எப்போதும் மஸ்ஜிது நபவியில் நிரம்பியிருப்பார்கள். குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை படித்துக் கொள்வார்கள், மார்க்க சட்ட திட்டங்களை படித்துக் கொள்வார்கள். குறிப்பாக வாலிபர்கள் அதிகமாக மஸ்ஜிதில் இருப்பார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னஹு கான யனாமு வஹுவ ஷாபுன் அஅஸப் லா அஹ்ல லஹு ஃபீ மஸ்ஜிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்வதற்கு முன்னர் மஸ்ஜிது நபவி அதிகமாக இருப்பார்கள். மஸ்ஜிது நபவியில் தான் அவர் உறங்குவார்கள். உறங்குவதே மஸ்ஜிது நபவியில். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப கால மஸ்ஜிது நபவி மண்ணினால் முலாம் பூசப்பட்டிருந்தது. நாய்கள் மஸ்ஜிதுக்குள் வரும் போகும், சிறுநீர் கழிக்கும், சிலர் எச்சியை துப்புவார்கள். இந்த நிலைமை தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இது தொழக்கூடிய இடம். ஒரு அடியான் யுனாஜி ரப்பா, தனது ரப்போடு முனாஜா செய்கிறான், ரகசியம் பேசுகிறான். மஸ்ஜிதை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னர் சஹாபாக்கள் மஸ்ஜிதை சுத்தமாக வைத்தார்கள். அவர்களுடைய அதிகமான நேரம் மஸ்ஜிதில் தான் கழியும். ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகிறார்கள். அலி எங்கே? அலி ரலியல்லாஹு அவர்கள் மனைவியோடு கோபித்து விட்டு மஸ்ஜிதுக்கு போயிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் நிலத்தில் படுத்திருக்கிறார், உடம்பில் மண் பட்டிருக்கிறது. யா அபா துராம் கும், மண்ணினுடைய தந்தையை எலும்பு என்று சொன்னார்கள். மஸ்ஜிதுக்கு தான் பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் என்ன ஏற்பட்டாலும் மஸ்ஜிதுக்கு தான் விரைவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பிர்ரே மஊனாவில் 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அந்த 70 பேரும் மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள். ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சுஃபா வாசிகள் குர்ஆனை படிப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்டு படிப்பார்கள், அதை ரிவாயத் செய்வார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை படிப்பார்கள். அவர்களுடைய கால நேரம் இல்முக்காக வேண்டியே கழியும். இந்த வாலிபர்கள் பகலுடைய நேரம் பிசினஸுக்காக செல்வார்கள், விரவு வெட்டுவார்கள், பணம் சம்பாதித்து அந்த சுஃபா வாசிகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். இரவு நேரங்களில் இந்த வாலிபர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை படிப்பார்கள். குறிப்பாக அந்த வாலிபர்கள் செய்த வேலை, மஸ்ஜிதுக்கு தொழ வரக்கூடியவர்களுக்கு தண்ணீருடைய ஏற்பாடை செய்வார்கள். ஒவ்வொரு இடத்திலும் தண்ணீருடைய தோல் துருத்திகளை தொங்க வைப்பார்கள். தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் குடிக்கட்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே,
மஸ்ஜிதை கிளீன் பண்ணக்கூடிய வேலை, மஸ்ஜிதை சுத்தமாக வைக்கக்கூடிய வேலை, அது முஅத்தினுடைய வேலை மட்டுமல்ல. சரியாக பார்த்தால் ஊர் மக்கள் அனைவர்களும் சேர்ந்து மஸ்ஜிதை சுத்தமாக வைக்க வேண்டும். மஸ்ஜிதில் ஒரு ஊத்தை இருக்கிறதா, அதை எடுத்து வெளியே வீசுவது நன்மை என்று நாம் ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஒரு பெண் மஸ்ஜிதை ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து கூட்டி சுத்தப்படுத்துவாள். ஒரு நாள் அவளை காணவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? அவள் நேற்றிரவு வஃபாத்தாகிவிட்டால். யாரும் பெரிதாக நினைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெண் ஒரு பெரிய ஒரு ஆள் இல்லையே, ஏன் ரசூலுல்லாஹ்வை எழுப்பாட்ட வேண்டும்? ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள். அந்த பெண்ணுடைய கபரை காட்ட சொன்னார்கள். காயிப் ஜனாசா தொழுகை நடாத்தினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களை, ஊருடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வது, சுத்தமாக வைப்பது, அழகாக வைப்பது, கண்காணிப்பது, அது ஊர் மக்களுடைய பொறுப்பு. முஅத்தினுடைய பொறுப்பு மட்டுமல்ல. முஅத்தினுடைய மாத சம்பளம் 20-30,000. ஆனால் பிலால் ரலியல்லாஹுடைய ரேஞ்சுக்கு அதான் சொல்வது. ஒரு முஅத்தினை எடுக்கும் போது என்ன எதிர்பார்க்கிறார்கள்? மஸ்ஜிதை சுத்தமாக வைக்கணும், எல்லா வேலைகளும் செய்யணும், டாய்லெட் கழுவணும். ஒரு முஅத்தினை எடுக்கும் போது எந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் ஹுஸ்னு சௌத்தை பார்க்கிறார்கள். எல்லாரையும் குறை சொல்லல்ல, அழகான குரல் வன்மை உள்ளவராக முஅத்தின் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அவர்களை ஏன் முஅத்தின் ஆக்கினார்கள்? ஹுஸ்னு சௌத், அழகான தொனியில் அவர் அதான் சொல்வார். எழுத்தாளர் அப்துல் ஹமீத் என்று நான் நினைக்கிறேன். ஆனா ஆவனா என்ற ஒவ்வொரு எழுத்துக்கு கீழால் இஸ்லாமிய வரலாறுகளை அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஆனாவில் அதானுடைய சில நிகழ்வுகளை பதிவு செய்கிறார். ஒரு பெண் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவள் மஸ்ஜிதுக்கு வருகிறாள். முழு குடும்பமும் எதிர்க்கிறது. குடும்பத்துடைய எதிர்ப்பையும் தாண்டி குடும்பத்தோடு அவள் மஸ்ஜிதுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறாள். அதானுடைய சத்தம் கேட்கிறது. அந்த அதானுடைய சத்தம் மிக கேவலமாக இருந்தது. அவ்வளோ அசிங்கமான ஒரு அதான். அந்த குடும்பத்தினர்கள் கேட்டார்கள், இந்த மார்க்கத்துக்கா நீ மாறப்போகிறாய்? உனது புத்தி என்னாகிவிட்டது? இஸ்லாத்துக்கு வர இருந்த பெண் திரும்பி போய்விட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஒரு முஅத்தினை எடுக்கும் போது அழகான குரல் வளமுள்ள அதான் சொல்லக்கூடிய ஒரு முஅத்தினாகத்தான் இருக்கிறோம். வேலைகள் செய்வது, மஸ்ஜிதை கிளீன் பண்ணுவது, அது மஹல்லா வாசிகளுடைய ஒவ்வொரு தனி நபருடைய பொறுப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மஸ்ஜித் என்பது நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் என்பது வெறுமனே இபாதத்துக்குரிய இடமாக மட்டும் இருக்கவில்லை. மஸ்ஜிதில் தான் ஜகாத் பங்கு போடப்பட்டது. ஃபித்ராவுடைய அந்த கோதுமைகள் பங்கு போடப்பட்டதும் மஸ்ஜிதில் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபஹுடைய தொழுகைக்கு வந்தார்கள். நிறைய பொருட்கள் நிரம்பி இருந்தது, நிறைய சொத்து செல்வங்கள் இருந்தது. ஃபலம் யல்தஃபித் இலைஹா, ரசூலுல்லாஹ் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. சுபஹ் தொழுவித்தார்கள். சுபஹ் தொழுவித்ததற்கு பின்னர் பஹ்ரைனில் இருந்து வந்த அந்த கனிமத்தை எல்லாம் எல்லா மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அது நடந்தது மஸ்ஜிதில். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதில் தான் கதா, தீர்ப்புகள் வழங்கப்படும். ஒரு தடவை ஒரு சஹாபி கஅப் இப்னு மாலிக் வசதியானவர் இன்னொரு சஹாபி இப்னு அபி முன்திர் என்பவருக்கு கடன் கொடுத்திருந்தார். கொஞ்சம் சத்தமாக பேசிவிட்டார். ரசூலுல்லாஹ் திரையை அகற்றிவிட்டு கையால் சொன்னார்கள், இப்படி என்றார்கள், அரைவாசாக குறைங்க என்றார்கள். அவர் அரைவாசியாக குறைத்தார். எல்லா கேஸ்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும். மஸ்ஜிதில் வைத்துதான் தீர்ப்புகள் வழங்குவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மஸ்ஜித் என்பது வெறுமனே தொழுகைக்குரிய இடம் மட்டுமல்ல. இந்த மஸ்ஜிதில் இருந்துதான் ஃபிக்ஹுடைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தஜ்வீதுடைய பாடங்கள், குர்ஆனை எப்படி ஓதுவது என்ற பாடங்கள் இந்த மஸ்ஜிதில் தான் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஜகாத்துடைய படங்கள் இங்கு வந்துதான் பகிரப்பட வேண்டும். ஃபித்ராவுடைய அரிசிகள் இங்கு வந்துதான் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பிரச்சனைகளா, சண்டை சச்சரவுகளா, கதா, தீர்ப்புகள் மஸ்ஜிதில் இருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிது நபவி எப்படி ஒரு மஸ்ஜிதாக, உயிரோட்டம் உள்ள ஒரு இடமாக எப்படி இருந்ததோ அதே போன்ற
ஒரு மஸ்ஜிதாக எங்களுடைய மஸ்ஜிதுகளையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நாம் பெரும் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் இந்த துன்யாவில் வாழ்ந்து கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. நீண்ட ஆயுளை அமல் இபாதத்தோடு எங்களுக்கு தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே உனது முனாஜாவை லிகாவை நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பே வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. அந்த இடங்களுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மஸ்ஜிதுன் நபவியில் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.